1 மீட்டர் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கை பகுதியை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அது எப்படின்னா நம்ம கரை சைடு இருக்குல்ல, இந்த கரை தான் வந்து கைக்கு எடுத்துக்கணும். இது நார்மல் ப்ளவுஸ் தான், அதனால் கைக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது நான் இதை 4ஆக மடிக்கிறேன். நல்லா பாருங்கள், 4ஆக மடிக்கணும் புரியும் கரைக்காக. மடிச்சுட்டு இந்த ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், ஓப்பனிங் சைடுனா ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வந்து கை எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அளந்து தனியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே நான் ஒரு இன்ச்சு கிட்டே நான் விடுறேன். ஏன்னா கை மடித்து நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணணும், அதனால் நான் இங்கே விட்டுறேன். விட்டுட்டு இங்கேயும் அதேமாதிரி 1 இன்ச்சு இந்த தையலுக்கு கை ஷோல்டர் அந்த ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, ஷோல்டருக்கும் இந்த கையும் ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு 1 இன்ச்சு கிட்டே நான் விட்டுறேன். மார்க் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்குலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கை மார்க் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாடி வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நான் வெட்டுறேன். பாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் ஒன்றாவே வெட்டுறேன். சில பேர் வந்து ஃப்ரண்ட்டு தனியாக விட்டுருவாங்க, பேக் தனியாக விட்டுருவாங்க. இதுக்கு நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சேமாகவே விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம்ல, வெட்டி எடுத்தோடனே இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். பிரித்து எடுத்துகிட்டு கரை சைடு இப்போ நம்ம ஆப்போசிட்டில் வந்துடும். இந்த இதையும் இப்படி இணைக்கணும். நினச்சிட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை அப்படியே என்ன பண்ணுங்க, சைடு போடணும். போடுறது தான் எந்த சைடில் போடுறது தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, மிஸ்டேக் பண்ணுறீங்களே. இப்படி போட்டோன்னே இந்த மடிப்பு பகுதி இருக்குல்ல, இந்த மடிப்பு பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த 4 மடிப்பும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த ஓப்பனாக இருக்குல்ல, இப்போ இப்படி ஓப்பனாக இருக்குல்ல, இதுதான் வந்து ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இருந்துச்சா? அப்புறம் கலர் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மடிச்சுக்கணும். அப்படி மடிச்சுட்டு வச்சுக்கணும். இது 1 மீட்ரு, ஆனால் இவங்களுக்கு அதிகம். இவங்க 1 மீட்ரு வந்துட்டாங்க. அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு துணி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம துணி எடுத்துக்கலாம். கீழே பட்டிலாம் விட்டுட்டா படி சைடு எல்லாத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே. எப்பவுமே துணி எக்ஸ்ட்ராவே விடுங்க, அது வந்து தப்பு இல்லை. இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து மார்க் பண்ணுறோம்ன்றது நல்லா பார்த்துருங்க. மார்க்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷோல்டர் தான் மார்க் பண்ண முடியும். இந்த ஒரு மார்க்கு, அதுக்கு முன்னாடி தையலுக்கு நேராக ஒரு மார்க்கு, தையலுக்கு அப்புறம் ஒரு மார்க். அதே மாதிரி இங்கேயும் தையலுக்கு நேராக ஒன்று, தையலுக்கு அப்புறம். இது ஷோல்டருக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே தான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இங்கே ஒரு 0.5 அளவுக்கு இருந்தால் போதும். அதே போல் நாம் கொண்ட தையலுக்கு நேராக ஒன்று, அதுக்கு முன்னாடி இங்கே பட்டி வருதுல, சைட் ஜாயின் பட்டி, அதுலேயும் வந்து நேராக ஒரு போட்டுக்கோன்னா அதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் கீழே இந்த 3ஆவது ஹூக் வருது பாருங்கள், 1 2 3 3ஆவது ஹூக்கில் நேராக இங்கே ஒன்று, கீழே ஒன்று. நெக்கு ஃப்ரண்ட் நெக்கில் நெக்குக்கு நேராக ஒன்று, அதுக்கு முன்னாடி இங்கே பேக் நெக்கு அதே போல் மார்க் பண்ணிக்கணும். நெக்கு நேராக ஒன்று, நெக்குக்கு முன்னாடி. இதெல்லாம் வந்து முன்னாடி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக தையலுக்கு நேராக ஒன்று, அதுக்கு முன்னாடி. பின்னாடி இருக்கிறதெல்லாம் தையலுக்கு நேராக ஒன்று, அதுக்கு பின்னாடி. ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மாதிரி. புரிச்சா? இப்போ இதுக்கப்புறம் இதை மெஷர்மெண்ட் பண்ணணும். இது ரேண்டமாக சும்மா போட்டிருக்கோம், அதுதான். இதுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும்.
எப்படின்னா இங்கேருந்து இது இருக்கும். இங்கே டாட் வருதுல்ல, இந்த டாட் கிட்ட வைக்கிறேன். 11 இருக்குது. இப்போ 11 எவ்வளோ வைக்கணும்? 11.5. 11ல் 1, 11.5ல் 1 வைக்கணும். அதுக்கடுத்தது இங்கேருந்து முன்பல் பார்க்குறேன். இது எவ்வளோ இருக்குது? 5.5. எவ்வளோ வைக்கணும்? 5. வெரி குட், 5 வைக்கணும். ஓகேவா? 5.5ல் இருந்தால் 5. நீங்கள் 5ல் வச்சு கட் பண்ணாதான் 5.5ல் தைக்க முடியும். உங்களுக்கு அந்த ஹம்பு கரெக்டாக வந்து உட்காரும் 5.5ல். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே போகக்கூடாது, பின்னாடி வந்துடக்கூடாது ரொம்ப. இப்போ நெக்கு பார்க்கலாம். நெக்கு எவ்வளோ இருக்குது? 6. அப்போ எவ்வளோ வரும்? 5.5. 6 தான் இது. ஓகே, 5.5. 5.5ல் நம்ம கட் பண்ணால் தான் 6ல் நம்ம தைக்க முடியும். சைடில் எவ்வளோ இருக்குது? 5.5. இங்கே 5.5 6க்கு. அதே போல் இந்த இடத்துல இருந்து இந்த புக் சொன்னாலும் தேர்ட் புக்கு அதுக்கு 3.5. இந்த செகண்ட் மார்க்லேருந்து பண்ணிக்கணும். நெக்கோட செகண்ட் மார்க்லேருந்து வைக்கணும். மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு 3.5 4 வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ண எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 2 அடியில் விட்டுருவோம். சைடுக்கு 2 இன்ச்சு கிட்ட சைடுக்காக நான் ஒரு 2 இன்ச்சு கிட்ட விட்டுருக்கேன் சைடில். அவ்வளோதான். இது ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இங்கே கட் பண்ண போகிறேன். இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன், பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு. வேறு ஏதாவது டிசைன் கழுத்து வைக்கிறோம் பின்னாடினா முன்கழுத்து தனியாக வைக்கணும், பின் கழுத்து தனியாக வைக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா வெட்டக்கூடாது. இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பட்டிக்கு வந்து ஃப்ரண்ட்டு ஒரு துணியை மட்டும் தான் தூக்கி வெட்டணும். 2 ஃபோல்டிங் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபோல்டு மட்டும் தூக்கி வெட்டணும். 2 ஃபோல்டு வெட்டிடக்கூடாது. 1 மட்டும் தான் தூக்கி வெட்டணும். இந்த ஷேப் வந்து அழகாக அப்படி கை வலிச்சு இப்படி வரணும். அப்படி ஒரு ஷேப். இப்போ என்ன பண்ணணும்? ஷோல்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணோம்ல, இது ஒரு அர்க்காச்சு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் அடையாளம். இவ்வளோ தான் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இப்போ பேக் சைடு தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கை விட பேக் நெக்கு கீழே இறக்கமாக தான் இருக்கும். அப்போ அதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரவுண்டும் வெட்டிடுவோம். ஓகேவா? ப்ளவுஸ் வெட்டியாச்சு. நீங்கள் தைச்சி முடிக்கிற வரைக்கும் இந்த துணி எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம கை தண்ணி ஊட்டி வச்சோம்ல, மெஷர் பண்ணி துணி எடுத்து வச்சோம்ல, இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு கையை நான் வச்சிடறேன். கை வைக்கும் போதும் இது எப்படி ஃபுல் டிசைன் நம்ம பார்த்த மாதிரி தான் வைக்கணும். இதில் இருக்கிற ஃபுல் டிசைனும் நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஓப்பன் சைடு. ஓப்பனாக இருக்கிறத தான் நம்ம தைச்சிருக்கோம். ஆனால் அது ஓப்பன் சைடு. இது ஓப்பன் இல்லை, ஃபோல்டிங் சைடு. இது நான் எப்பவுமே ஃபோல்டிங் சைடு நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஃபோல்டிங் சைடு நம்ம பார்த்த மாதிரி நான் வைக்கிறேன். வச்சுட்டு இங்கேருந்து ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம். மடித்து நீங்கள் ஹம்மிங் பண்ணணும். இப்போ இங்கே தையலுக்கு அந்த தையலுக்கு நேராக ஒன்று, அதுக்கு பேக் சைடில் ஒன்று. அதே மாதிரி இங்கேயும் தையலுக்கு நேராக ஒன்று, பேக் சைடில் ஒன்று. அவ்வளோதான். இதோட போட்டோம்.
பேசிக்ஸ்ன்றதால உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன். அங்கே ஓகே அவ்வளோதான். அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே ஜாயின் பண்ணால் போதும். அது எதுவுமே நான் பண்ண போகிறேன். சொல்லி கை ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி இதை நம்ம இப்போ தைக்கணும். அவ்வளோ முடிச்சு.